நண்பர்களே வணக்கம். நேற்றைய காணொலியில ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ன்ற ஒரு கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பேன். சோ அவங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோ சொல்றேன். ஃபுல்லா பாருங்க. நண்பர்களே, எனக்கு ஒரு 22 வயசு கிட்ட ஆகுது. ஆனா ஒரு 20 வயசு வரைக்குமே அண்ணன் ஒரு மொட்டை பண்ண தான் ஏரியால சுத்தி இருந்தேன். மொட்டைனா சாதாரண மொட்டை இல்லைங்க, குரங்கு மொட்டை. என்ன அப்புறம் குரங்கு மொட்டைனா, நான் ஸ்கூல் படிச்சப்பையும் காலேஜ் படிச்சப்பையும் ஏன் நம்ம ஏரியால கூட எனக்கு பெண் நண்பர்கள் சொல்லிட்டு யாருமே இல்ல. இப்போ நீங்க எல்லாருமே ஏன் எதனாலும் சொல்லிட்டு யோசிக்கலாம். எனக்குமே தெரியல. நானுமே ஒரு 20 வயசு கிட்ட அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனா இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, நம்ம பஸ்ல டிராவல் பண்றப்ப கூட நம்ம பக்கத்துல லேடிஸ் யாரா நின்னாங்கன்னா நீங்க பக்கத்துல வாலி வச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா அது ஃபுல் ஆயிடும். எதனால வேர்வையால. இது மட்டும் இல்ல, என் பக்கத்துல யாரும் உட்காந்தாலும் கூட எனக்கு கை காலம் பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிடும். இது வெளியே போய் சொல்ல முடியாது, டாக்டர் கிட்ட யாரும் கேட்க முடியல. சோ நானுமே என்ன முடிவு பண்ணிட்டா, நம்ம கல்யாணமே பண்ண தேவையில்ல அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா அப்பதான் கடவுளோட விளையாட்டு ஆரம்பிச்சு. சோ நான் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண, ஒரு கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணேன். அங்கதான் எனக்கு ஃபர்ஸ்டா லேடிஸ்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கிட்ட நாங்களும் ஜாலியா கிளாஸ் போனோம். அப்புறம் பேசி பழகணும். நான் என்ன பண்ணேன், மண்ணை கொளாரல இப்போ உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த கதையில அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க எதுவும் சொல்ல, சரி விடுங்க. சோ அவங்களுக்கு வந்து பார்த்தா எம்பி அப்ளை பண்ற வேலை இருந்துச்சு. எனக்குமே ஐடி கார்டுல முகவரி கரெக்ஷன்லாம் இருந்துச்சு. சோ அதனால அப்படியே 2 பேரும் காலேஜ் அவங்க எனக்கு முன்னாடியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போயிட்டு முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரி பாருங்க, நம்ம இந்த மாதிரி பெண்களிடம் பேசாம இருந்ததுனால தமிழ் பையன் போட்டு கலாயப்பா பாருங்க, கலாயி மனசுல அழுவாத குறைதான். ஆனா இப்ப ஏற டவுலதா சுத்த காலர் எடுத்து விட்டுனே. எனக்கு தெரிஞ்சு நீங்க இப்ப என்ன யோசிக்கிறீங்கன்னா, இப்ப நீ என்னதான்டா சொல்ல வர அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒன்னும் இல்ல. சோ நம்ம இப்படி இருந்து நான் இப்படி மாத்தன அவங்களுக்கு ஒரே ஒரு நன்றி மட்டும். எப்படி அவங்க இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க, பார்த்தாங்கன்னா அப்படி நன்றி. சோ அப்படியே காலேஜ் வந்துட்டு முடிக்க வேண்டிய வேலைகள்லாம் முடிச்சுட்டு சோ அப்படியே தடிக்கு வந்தா அங்க பீச் தான். அப்படியே பீச்சுக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நேரம் சுத்தி இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சில போட்டோக்கெல்லாம் எடுக்க வேண்டிய வேலைகள்லாம் இருந்துச்சு. அதனால அந்த இடத்துல உட்கார வச்சு இது இந்த இடம் தான் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் மழை வர ஆரம்பிச்சு. சோ அப்படியே அங்கிருந்து வந்து ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். சோ இதன் மூலியமா உங்களுக்கு என்ன சொல்ல வரனா, உங்க ஃப்ரெண்டுங்க அங்கேயும் யாருன்னா இந்த மாதிரி இருக்கலாம், தயவு செஞ்சு அவங்களை கலாய்க்காதீங்க. சோ அவங்க வந்து பார்த்தா தாம்பரத்தில் இறங்கணும். அவங்க தாம்பரத்தில் இறங்கிட்டாங்க. சோ நம்ம செங்கல்பட்டு வந்துட்டு சோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம், நான் வர வேலை நம்ம ஜாராவை பார்த்தோம். யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா சோ இவரு தான் ஜாரா. சோ ஜாராவோட கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்த நண்பர்களே. சோ வீட்டுக்கு வந்து தூங்க முன்னாடி கரெக்டா மெடிடேஷன் பண்ணிட்டேன். எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் பாருங்க, கரெக்டா மெடிடேஷன் பண்றேன். நீங்களுமே மெடிடேஷன்லாம் பண்ண ஆரம்பிங்க. சோ இப்போ நான் சொன்ன கதைகள் எல்லாமே உங்களுக்கு போய் சொல்றான் என்ன வேணாலும் நினைச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, மனசுல இருக்கிற கல்ல கீழே இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. சோ நம்ம சேனல் புதுசா வந்தா சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க, சரியா?